சக்திகளை அறிந்து கொள்ள உதவும் கருவிகள். மாடர்ன் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய இது வச்சுக்கிட்டு நம்ம இந்த 7 சக்திகளை எல்லாத்தையும் இதை வச்சு பார்க்கலாம். அறிவியலோடு தொடர்புடைய ஆன்மீகம் பற்றிய ஆச்சரிய தகவல்கள். மர்மம். இரண்டாவதாக குறிப்பிடப்படும் சக்தி உடல் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. உடலை ஸ்தூல உடல், சூட்சம உடல் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். உடல்னு சொல்லும்போது அதில் ஸ்தூல உடல் சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் பாடி அண்ட் சக்தி உடல் சொல்லக்கூடிய சூஷ்ம சரீரம். ஃபிசிக்கல் பாடி அண்ட் எனர்ஜி பாடி. இன்றைக்கி மருத்துவ முறைகளில் பர்டிகுலர் அலோபதியில் எதுவானாலும் நம்ம டெஸ்ட் பண்ணால் அதில் பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வரணும், இல்லை ஸ்கேனில் வரணும், எக்ஸ்ரேயில் வரணும். இது அந்த ஃபிசிக்கல் பாடியில் ப்ராப்ளம் வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆங்கில மருத்துவ முறையினுடைய தத்துவம், முறைகள். நிறைய பேஷண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ், ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியலன்னு பேஷண்ட்டும் குழம்புறாங்க, டாக்டருங்களும் குழம்புறாங்க. அங்கே தான் சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி பாடின்னு சொல்லக்கூடிய சூஷ்ம சரீரம். 80% சக்தி அந்த சூஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது. ஸோ வியாதிகள் அங்கே தான் ஆரம்பிக்குது, அங்கே தான் ரொம்ப நாளைக்கு அங்கேயே தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள்பட அது ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம சூழ உடலுக்கு வருது. அப்போ தான் நம்ம டெஸ்ட் பண்ணால் தெரியும். தலைவலிம்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பாங்க, தலைவலிக்கு பிரச்சனையே இல்லை, உங்கள் மனம்தான் காரணம்பாங்க. அது டென்ஷன் ஹெட்டேக்குன்றுவாங்க. மூன்றாவதாக சொல்லப்படும் சக்தி இடம். நாம் வாழும் வீடு அல்லது நிலப்பகுதி நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி படைத்ததாக கூறுகிறார்கள். பிளேஸ் எனர்ஜி, நம்ம வாழக்கூடிய இடம், நம்ம வேலை செய்யும் இடம், இது எல்லாமே நிச்சயமாக மனிதனுடைய ஆரோக்கியத்தை, செல்வாக்கை, அவனுடைய வளர்ச்சியை பாதிக்குது. இந்த 3 சக்திகளும் இன்றைக்கி உலகளாவிய முறையில் விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதில் 20% பூமிக்கு மேலே இருக்கும் சக்தி, நம்முடைய பாரம்பரிய அஷ்ட திக்குகள் சக்தி. இந்த மூலையில் சமையலர் இருக்கணும், இந்த மூலையில் கிணறு இருக்கணும், அக்னி மூலை, வாயு மூலை, நீர் மூலை, சனி மூலை அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 திக்குகளை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடியது. இது மத்தனையுமே பூமிக்கு மேலே இருக்கும் சக்திகள். ஆனால் பூமிக்கு கீழிருந்து வரக்கூடிய சக்திகள், அதுதான் ஜியோபயாலஜின்னு சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே பாரம்பரிய சித்தர் முறைகளை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. பூமி தோஷம்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய பூமி கீழே நிறைய லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு டாக்டர் ஹார்ட்மேன் சொல்லக்கூடிய அலோபதி டாக்டர் அது ஹார்ட்மேன்னு கொண்டாடினார். டாக்டர் கரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அலோபதி டாக்டர், அவருடைய ஜூனியர் கரி லைன்ஸ் உண்டாக்குறாரு. அந்த லைன் மேலே படுத்திருந்தால், அந்த பூமி கீழே அந்த லைன் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே கட்டில் வச்சு ஒருத்தன் படுத்திருந்தான்னா நிச்சயமாக அவனுக்கு ஏதோ ஒரு வியாதியில் பாதிக்கப்படுவான். ஸோ இருக்கும் இடம் நல்ல இடமாக இருக்கணும், பூமி தோஷம் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்டு, அந்த இடம் என்னுடைய அதிர்வலைக்கும் அந்த இடத்தின் அதிர்வலைக்கும் மேட்ச் ஆகணும். எனர்ஜி ஃப்ரீக்வன்சி மேட்சின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்தபடியாக கூறப்படுவது கர்ம வினை. இந்த பிறவியில் செய்யும் செயல்களுக்கு 20 விழுக்காடு பலனும், முற்பிறவிகளில் செய்த செயல்களுக்கு 80 விழுக்காடு விளைவுகளும் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். 20% இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் நமக்கு நற்பலன்களையும் துர்பலன்களையும் அடுக்கும். இது ஒரு சொல்லப்பட்ட விஷயம். மிச்சம் இருக்கிற 80% நம்மளுடைய பூர்வ ஜென்மம். அது கணக்குப்படி பார்த்தா முற்பிறவி 7 ஜென்மங்கள்னு சொல்லப்படுறாங்க. அதனால தான் இப்போ மருத்துவ முறையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வியாதி முறைகள் வந்தால் கூட உங்கள் முன்னோர்களுக்கு யாருக்காவது இந்த வியாதி இருந்திருக்கா, வேறு யாருக்காவது இருந்திருக்கா, இது அத்தனையுமே மரபணு சார்ந்த விஷயங்கள். மரபணுவும் இந்த கர்ம வினையும் தொடர்புள்ளதுன்னு இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். இது எப்படி கொண்டு போகிறாங்க? ஆத்மா உயிர் பிரியும் பொழுது ஆத்மா உடலை விட்டு பிரிகிறது. அந்த ஆத்மான்னு சொல்லும்போது அது பிரபஞ்சத்தின் ஒரு அகதி, பரிசுத்தமானது. அது எப்படி அது? ஸோ ஆத்மாவோட நம்மளுடைய நினைவுகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிப், அதுதான் அந்த ஆத்மாவோடு ஒட்டிகிட்டு இருக்கும். அதுதான் எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் இறக்கும் பொழுது நிறைவேறாத ஆசைகள், தீர்க்கப்படாத கடன்கள், இந்த உணர்வுகள் அந்த சிப்பில் பதியும். அந்த ஆத்மாவில் தான் அந்த கர்மவினை பதிவுகள், அது அடுத்த ஜென்மத்தை தூக்கி நம்ம எடுத்து செல்கிறது. அதை வைத்து கொண்டு தான் அந்த ஆத்மா பெற்றோர்களை செலக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நாம் தான் பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம், உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கிறோம், நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, தீர்க்கப்படாத கடன்களை தீர்ப்பதற்காக.